ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் டென்டிகோ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் கான்செப்ட்ஸை உங்களுக்காக நான் தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி நாம் என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா GERD சொல்லக்கூடிய ஒரு டிசீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டிசீஸுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சதர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 22% மக்களுக்கு இந்த நோய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் மென்னுக்கு தான் அதிகமாக காமனாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த GERD அப்படின்னா என்ன அண்ட் அது ஏன் வருது, அதோடைய ஈட்டியாலஜி, அதாவது காஸ், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அதாவது பேத்தோஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் அதோடைய சிம்டம்ஸ்லாம் என்னென்ன, அப்புறம் ஒருவேளை GERD வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த GERDயை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அண்ட் GERDயோடைய ட்ரீட்மெண்ட், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. GERD கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இதுதான் ஸ்டொமக், நம்மளுடைய ஸ்டொமக் அப்படின்னா இந்த இடத்துல HCl அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் செக்ரீட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த HClன்னு சொல்லக்கூடிய ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகும்னா டைஜஷனுக்கு யூஸ் ஆகும். அந்த டைஜஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய HCl ஸ்டொமக்கில் இருக்கும் அண்ட் ஸ்டொமக்லேருந்து இண்டஸ்டைனுக்கு போகும். அண்ட் இந்த HClோ இல்லை ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த ஏதாச்சும் சாப்பாடோ மேலே ஈசோஃபேகல் வழியாக வராமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு மசில் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் இருக்குன்னா அதில் எப்படி ஒரு வால் டியூப், நீங்கள் ஒரு 90s கிட்டாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். அது என்னன்னா வால் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூப்டு டயர், டியூப்லெஸ் டயரில் டியூப்டு டயரில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் டியூப்னு ஒரு சின்ன விஷயம் காற்றடிக்கிற இடத்துல இருக்கும். அது என்ன பண்ணுன்னா காற்றை உள்ள அனுப்ப வழி இருக்குமே தவிர காற்று மறுபடியும் பேக் சைட் ரிட்டர்ன் வராது. அதை தடுக்கிறது தான் இந்த வால் டியூப். அதே மாதிரி நம்மளுடைய ஈசோஃபேஜியலுக்கும் கேஸ்ட்ரிக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய இந்த வால் டியூபுக்கு பேர் தான் ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு சில காரணங்களால் இங்கே இருக்கக்கூடிய HCl அது வழியாக ஈசோஃபேஜஸ்க்கு மேலே போகும். அதை தாண்டி, அது வழியாக இல்லை, அதை தாண்டி ஈசோஃபேஜஸ்க்கு மேலே போச்சுன்னா அந்த இடத்துல போயிட்டு டிஸ்டர்பன்ஸ் உருவாகக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த GERD. இதுதான் சிம்பிளாக GERD அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய HCl அதோட இடத்துல இல்லாமல் தேவையில்லாத இடத்துக்கு போகுது. அது என்னன்னா மேலே போகுது, ஈசோஃபேகஸ்க்கு போகுது. அதுதான் GERD அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பல பிரச்சனைகள் உண்டாகுது. அதை தான் நாம் இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் GERD. அது என்னன்னா மொத்தம் 4 காரணம் சொல்லலாம் மேஜராக. அந்த 4 காரணங்களால் இவங்களுக்கு இந்த HCl இருக்கு இல்லையா, அந்த HCl ஈசோஃபேகஸ்க்கு போகுது. அது என்னன்னா, நம்பர் 1 இன்க்ரீஸ்ட் இன்ட்ரா கேஸ்ட்ரிக் ப்ரெஷர். வயிறு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த கேஸ்ட்ரிக் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமான எப்போல்லாம் ஒருத்தருக்கு இந்த இன்ட்ரா கேஸ்ட்ரிக் ப்ரெஷர் அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில், இல்லைனா ஒரு ஒபீஸான பேஷண்ட் குண்டாக இருக்காங்க அப்படின்னா, அப்படி இல்லைனா சாப்பாடு நிறைய சாப்பிட்டாலோ, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலோ, இல்லை கேஸ்ட்ரோ பேரசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன்னாலேயோ, கேஸ்ட்ரோ பேரசிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டபாலிக் டிசார்டர்னால அந்த வயிறு வந்து ஒழுங்காக கண்ட்ராக்ட் ஆகாது, அதாவது டைஜஸ்ட் ஆகாது. ஒழுங்காக டைஜஸ்ட் ஆக விடாமல் தடுக்கிற அந்த டிசீஸுக்கு பேர் தான் கேஸ்ட்ரோ பேரசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு ப்ரெக்னென்சினாலேயோ ஒபிசிட்டினாலேயோ மீல்ஸ் அதிகமாக சாப்பிட்டாலோ இல்லை கேஸ்ட்ரோ பேரசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்னாலேயோ அவங்களுக்கு இந்த இன்ட்ரா கேஸ்ட்ரிக் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா அதனால் GERD வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு காரணம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் HCl செக்ரீஷன் ஆர் இன்க்ரீஸ்ட் HCl ப்ரொடக்ஷன். அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமாக ஒருத்தருக்கு செக்ரீட் ஆகுது அப்படின்னா சர்டைன் ப்ராப்ளம்னால. என்னன்னால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மேஜராக ஸ்மோக்கிங், ஆல்கஹால்னால வரலாம். அப்படி இல்லைனா அளவுக்கு அதிகமாக NSAID அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக்ஸு, இந்த பெயின் கில்லர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது அதிகமாக எடுத்துக்கிறதுனால வரலாம். அது மட்டும் இல்லாமல்
ஒரு ஸ்பெஷலான ரேர் டிசீஸ் இருக்குது. அந்த டிசீஸ்னாலையும் இந்த HCl செக்ரீஷன் அதிகமாகலாம். அது என்னன்னா ஜாலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். அது என்னன்னா பேன்க்ரியாஸில் பார்த்தீங்கன்னா டியூமர் லைக் ஒரு க்ரோத் இருக்கும், அதாவது கட்டி மாதிரி வந்து அது வந்து ஒரு சில ரீசன்னால் HCl செக்ரீஷனை, அதாவது அந்த புரோட்டான் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, HCl செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த பெரைட்டல் செல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் அது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு HCl அதிகமாக செக்ரீட் ஆகும். HCl அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி செக்ரீட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதை பற்றி ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை மறக்காமல் போய் பாருங்கள். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க்கை கொடுக்குறேன், அந்த மேலே இருக்க ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். மெக்கானிசம் ஆஃப் HCl செக்ரீஷனை பற்றி தெரிஞ்சிக்க. சரி, ஓகே. ரெண்டாவது காரணம் இதெல்லாம் தான். எப்போனா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், NSAID, ஜாலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் ஆங்ஸைட்டி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால HCl அதிகமாக செக்ரீட் ஆகும்ட்டு ஒரு சில ஸ்டடீஸ்லாம் சொல்லுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அதிகமாக HCl செக்ரீட் ஆகி அந்த HCl GERDயை உருவாக்கலாம், ஈசோஃபேகஸ் வரைக்கும் போயிட்டு. மூணாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிக்ரீஸ்ட் டானிசிட்டி ஆஃப் ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர். எஸ், அந்த சைக்கிள் வால் டியூப் மாதிரியான ஒரு ஸ்பின்ச்சர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்பின்ச்சர் வந்து டானிசிட்டி குறைஞ்சிது, அதோடைய தன்மை குறைஞ்சிது, கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அதோடைய தன்மை அந்த இது குறைஞ்சிதுன்னா அதனால HCl மேலே போகும் அப்படின்னு சொன்னேன். அது எப்போலாம் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக ஸ்மோக் பண்ணாலோ, அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கும் போதோ, அதிகமான கெஃபைன் கண்டென்ட் இருக்கக்கூடிய சாப்பாடு எடுத்துக்கும் போது இவங்களுக்கு இந்த ஸ்பின்ச்சருடைய ஆக்டிவிட்டியில் ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால GERD வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹெர்னியா. எஸ், ஹயாட்டல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஹெர்னியா வந்ததுன்னா அவங்களுக்கு GERDன்ற ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹயாட்டல் ஹெர்னியா அப்படின்றது ஏன் வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஹெர்னியா அப்படின்னா ஒரு ஆர்கன் இருக்கு இல்லையா நம்ம உடம்புல, அந்த ஆர்கன் அதோட இடத்துல இல்லாமல், அதாவது அதோட இடத்துல பிடிச்சி வைக்கிறது பார்த்தீங்கன்னா அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் லேயர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைப்ரஸ் லேயர் ஒரு வேளை டேமேஜ் ஆகி கிழிச்சிக்கிட்டு அந்த ஆர்கன் வெளியே புடச்சிக்கிட்டு இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வயிறு அதோட இடத்துல இல்லாமல் வெளியே கொஞ்சம் புடச்சிக்கிட்டு, நம்மளுடைய உடம்பு நார்மலாக இல்லாமல் அதோட ஸ்கின்ல ஒரு பக்கம் மட்டும் வீங்கி போய் புடச்சிக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஹயாட்டல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹயாட்டல் ஹெர்னியானால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ஒழுங்காக ஒரு இடத்துல இல்லாமல் மேலே ஈசோஃபேகஸ்க்கு போகும். இதனாலையும் GERD வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் இதெல்லாம் தான் காசஸ் ஆஃப் GERD. சிம்டம்ஸ் ஆஃப் GERD பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அது என்னன்னா காமன் சிம்டம்ஸ், தென் அலாரம் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் சிம்டம் அப்படின்றது ஒருத்தருக்கு இந்த ஈசோஃபேகஸில் HCl வரும்போது காமனாக வரக்கூடிய சிம்டம்ஸ்லாம் தான் காமன் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ரெண்டு இருக்குது. அது என்னென்னா நம்பர் 1 ஹார்ட் பர்ன், நம்பர் 2 டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் பர்ன் அப்படின்றது என்னென்னா ஒருத்தர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்செரிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டெர்னம்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட் இருக்கு இல்லையா, நம்மளோட செஸ்டிக் சென்டரு, அந்த ஸ்டெர்னம் போனுக்கு பின்னாடி தான் ஈசோஃபேகஸும் போகும், ட்ரக்கியாவும் போகும். அதனால அந்த இடத்துல இந்த HCl மேலே வரும்போது, அதாவது HCl மேலே வந்து அந்த இடத்துல தான் தேங்கும், அந்த இடத்துல ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஹார்ட் பர்ன் அப்படின்றாங்கன்னா ஹார்ட் இருக்கிற ஏரியாவில் அது நம்மளுக்கு ஃபீல் ஆகிறதுனால ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெஞ்செரிச்சல். ரெண்டாவது டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னா ஒரு வகையான இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பாடு நம்ம உடம்புல எடுத்துக்காது, ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லாக இருக்கிறது, அப்புறம் படுத்தோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டு வரும், நான் படுக்கும் போது எனக்கு எடுத்துக்கிட்டு வருது சாப்பிட்ட சாப்பாடு அப்படின்னு ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரணம்லாம் தான் வந்து டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஏன் அப்படி வருதுன்னா படுத்தோடனே HCl ஈசோஃபேகஸ் ரீஜனை ரீச் ஆகுது, கூடவே கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ் எல்லாம் வர்றதுனால அப்படி தோணுது அவங்களுக்கு, அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு காமனான சிம்டம். இதோட அலாரம் சிம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது GERD தான் இது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு சில சிம்டம்லாம் இருக்குது. அது என்னன்னா டிஸ்ஃபேஜியா, சாப்பிட முடியாது, ரொம்ப சீரியஸான GERD பேஷண்ட்டுக்கு. ஏன்னா இந்த இடம் எரியும், ஆசிட் பட்டு அந்த இடம் எரிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் டிஸ்ஃபேஜியா. வாமிட்டிங், அப்புறம் அனீமியா ஏன் வருதுன்னா அந்த இடத்துல HCl வந்து ஈசோஃபேகஸை டேமேஜ் பண்ணி அதிகமாக ப்ளீட் ஆகும், அந்த இடம் எரியும், ரத்தம் வரும், அப்படி வரதுனால பிளட் லாஸ் ஆகுது. ஸோ இட் லீட்ஸ் டு அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எரியறதுனால அந்த பேஷண்ட்டால் ஒழுங்காக சாப்பிட முடியாததுனால சடனாக வெயிட் லாஸ் ஆவார். எஸ், வெயிட் லாஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அலாரம் சிம்டம். இந்த நாளும் ஒரு மெயினான அலாரம் சிம்டம். இது ரெண்டும் காமன் சிம்டம் ஆஃப் GERD அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப்
ஜிஇஆர்டி. ஜிஇஆர்டி ஒருத்தருக்கு வரதுனால அவங்களுக்கு என்னென்னலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு தான் வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஜிஆர்டி ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு ஈசோஃபெரிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வரும். அது என்னன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிடும், ஈசோஃபேகஸ் இன்ஃப்ளமேஷன். அதுதான் வந்து ஈசோஃபெரிஞ்சைட்டிஸ். அவங்களுக்கு சாப்பிடும்போது ஸ்வாலோ பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, விழுங்கும் போது பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஈசோஃபேஜியல் கன்ஜஷன் ஆகும். இதனால் ஏன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஹீல் ஆகணும் இல்லையா. எப்போவுமே இன்ஃப்ளமேஷன்ற ஒரு விஷயம் நடந்துன்னா அந்த இடம் ஹீல் ஆகும். அந்த ஹீலிங்னால அந்த இடத்துல ஃபைப்ரஸ் ஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்காக ஹீல் ஆகாத பட்சத்தில் அந்த இடம் சுருங்கிடும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஈசோஃபேஜியல் கன்ஜஷன். இதுவும் ஒரு வகையான காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷன். அப்படின்னா இந்த HCLன்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் ஈசோஃபேகஸ் வருது இல்லைங்களா, அந்த ஈசோஃபேகஸ் வழியாக ட்ரக்கியா போகிறது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமனான வே இருக்குது இல்லைங்களா மேலே. அதனால ட்ரக்கியா உள்ள ஒரு வேளை ஏர்வே உள்ளேயோ ட்ரக்கியா உள்ளேயோ ரீச் ஆகுது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த ஏர்வேல ஆசிட் பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு லேரிங்ஸில் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அந்த இடத்துல ஆசிட் லேரிங்ஸில் போய் படுது அப்படின்னாலே அவங்களுடைய லேரிங்ஸ் டேமேஜ் ஆகி அவங்களுடைய வாய்ஸு அந்த மாதிரி ஹார்ஸ்னஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே போயிட்டு பிராங்கையே டேமேஜ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். ஓகேவா, இது வந்து ஒரு வகையான காம்ப்ளிகேஷன். அடுத்ததாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஐ ப்ளீடிங் இதனால் அனீமியா வரும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அடுத்தது இது எல்லாத்தையும் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈசோஃபேஜியல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். ஈசோஃபேஜியல் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஈசோஃபேகஸில் இருக்கக்கூடிய ஒரு வகையான செல்ஸுக்கு பேர் என்னென்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் செல்ஸ். உங்களில் பல பேர் இந்த செல்ஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் செல்ஸ்னால் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு செல்ஸு. அந்த ஸ்குவாமஸ் செல்ஸில் இந்த ஆசிட் பட்டுச்சுன்னா, அதாவது ஈசோஃபேகஸில் இந்த ஆசிட் வந்து பட்டுச்சு அப்படின்னா ஈசோஃபேகஸில் இருக்கக்கூடிய அந்த லேயர் ஆஃப் செல்ஸு காலம்னார் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஸாக மாறும். எஸ், இந்த ஸ்குவாமஸ் செல் HCl பட்டா மெட்டாப்ளேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் மூலமாக காலம்னார் செல் அப்படியே மாறும். சிம்பிளாக சொல்லணும்னா HCl பட்டா காலம்னார் செல்ஸாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் மெட்டாப்ளேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த மெட்டாபிளாஸ்டிக் செல்ஸ், அதாவது அந்த காலம்னார் செல்ஸ் மேலே இந்த HCl பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த செல்ஸு நியோபிளாஸ்டிக் செல்ஸாக மாறும் அப்படின்றாங்க, டிஸ்பிளேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் மூலமாக. அப்படி இந்த காலம்னார் செல் நியோபிளாஸ்டிக் செல்ஸாக, அதாவது கேன்சர் செல்ஸாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் டிஸ்பிளேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காலம்னார் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மெட்டாப்ளேஷியா மூலமாக உருவான காலம்னார் செல்ஸு, அந்த காலம்னார் செல்ஸுக்கு பேர் என்னென்னா பேரட்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த வகையான செல்ஸ் இருக்கக்கூடிய ஈசோஃபேகஸுக்கு பேர் என்னென்னா பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு நீட் கொஷின். ஸோ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும், MCQ. தஸ் இதெல்லாம் தான் ஒரு காமன் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் GERD. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த GERD ஒருத்தருக்கு வருதுன்னா அது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலான்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். டயக்னோசிஸ் ஆஃப் GERD. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு GERD இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருதுன்னா அவங்க கிட்ட இந்த சிம்டம்லாம் இருக்கான்னு கேட்கணும். அப்படி இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ECG எலக்ட்ரோகார்டியோகிராம் வித் செக்கிங் ஆஃப் ட்ரோபோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோகார்டியோகிராமில் இந்த ட்ரோபோனின் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ECG கிராஃப் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ST செக்மெண்ட் அப்படின்ற அந்த இடத்துல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதுவும் இந்த ட்ரோபோனின் சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது பாசிட்டிவ் ட்ரோபோனின் லெவல்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த GERD ப்ராப்ளம் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோபோனின்றது நம்மளுடைய டேமேஜ்டு ஹார்ட் செல்ஸ், அந்த டேமேஜ்டு செல்ஸ்னால உருவாக்கப்படுற ஒரு புரோட்டீன். ஒரு செல்ஸ் டேமேஜ் இருந்ததுன்னா அந்த இடத்துல ட்ரோபோனின் ரிலீஸ் ஆகும். அது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அக்யூட் கரோனரி சிண்ட்ரோம் ACS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ACSன்ற ஒரு டிசீஸ்க்கு ரெட்ரோஸ்டர்னல் பெயின் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் கொடுக்கும். அது என்னன்னா, ஸ்டெர்னத்துக்கு பின்னாடி பெயின் வரும். ஸ்டெர்னத்துக்கு பின்னாடி ஏன் பெயின் வருது, என்ன இருக்குது, ஈசோஃபேகஸ் இருக்குது, அதனால பெயின் வரும். அதனால பெயின் வந்ததுன்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது. அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னா GERD இருக்க சான்ஸ் இருக்குது. ஒருவேளை இது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் டெஸ்ட்டுக்கு போனோம். அது என்னன்னா
எப்பிரின் பிபிஐ ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரையலை பார்ப்பாங்க. அது என்னன்னா ஒன்றும் இல்லை, எப்பிரின் பிபிஐ ட்ரையல்ன்றது ஒரு பெரிய டெஸ்ட்லாம் இல்லை. நான் சொல்கிறத கேளுங்க, அதை புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். ரொம்ப பேசிக்காக நான் சொல்கிறேன். பிபிஐ அப்படின்றது புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டான் பம்ப் அப்படின்றது ஹெச்சிஎலை செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் அப்படின்னு சொன்னேன். அதாவது புரோட்டான் அப்படின்னா H+, அதை பம்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த புரோட்டான் பம்ப். அதுதான் வந்து நார்மலாக நம்மளுடைய ஹெச்சிஎல் செக்ரேஷனில் நடக்கும். அதை இன்ஹிபிட் பண்ணி இதை சிம்டம்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராசஸுக்கு பேர் தான் எப்பிரைன் பிபிஐ ட்ரையல். இது ஒரு வேளை பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஜிஆர்டி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இதுவும் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பயாப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது சாம்பிள் எடுத்து அதை மைக்ரோஸ்கோப் மூலமாக செக் பண்ணுறது, அப்படி இல்லைனா எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது டியூபோட டிப்பில் கேமரா வச்சு நம்மளுடைய உடம்புக்குள்ளே போய் பார்ப்பாங்க, அதுக்கு பேர் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அப்படியும் இல்லைனா ஈசோஃபேஜியல் பிஹெச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசோஃபேகஸில் இருக்கக்கூடிய பிஹெச்சோடைய லெவலை செக் பண்ணுறது, பிஹெச்சோடைய லெவல் செக் பண்ணுறது. இது என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால் பிஹெச், எஸ், ஆசிடுக்கு பிஹெச் கம்மியாக இருக்கும், நார்மலாக பார்த்தீங்கன்னா பிஹெச் அதிகமாக இருக்கும். ஸோ ஆசிட் இருக்கா இல்லையான்னு பிஹெச் வச்சு செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா எண்டோஸ்கோப் மூலமாக அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கா ஈசோஃபேகஸ் அப்படின்னு பார்த்தோம் ஜிஇஆர்டியை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா பயாப்சி மூலமாக ஜிஇஆர்டியை கண்டுபிடிக்கலாம். அவ்வளோதான். சப்போஸ் இது எதனாலையும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மொட்டிலிட்டி டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு சில டிசார்டர் இருக்கலாம். அதை பற்றி இந்த இடத்துல நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஜிஇஆர்டி இருக்குது அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் டயக்னோஸ்டிக் டெக்னிக் மூலமாக அவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் ஜிஇஆர்டி பற்றி. தஸ் இதுதான் டயக்னோசிஸ் ஆஃப் ஜிஇஆர்டி. லெட்ஸ் என்டர் இன்டு த ஃபைனல் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ, தட் இஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜிஇஆர்டி. சிம்பிளாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி சொல்கிறேன், கேட்டுங்க. ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டிக்கு ட்ரீட் த காஸ். ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் இல்லை, ஜிஆர்டி மாதிரி எந்த டிசீஸாக இருந்தாலும் அதோடைய காரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சோம். எஸ், ஒருவேளை ஒருத்தர் ஸ்மோக்கராவோ ஆல்கஹாலோ கெஃபைன் கண்டென்ட் அதிகமாக எடுக்கிறவராக இருந்தாருன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுடைய காசை ட்ரீட் பண்ணணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ராகிராஸ்டிக் ப்ரெஷர் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்கள வெயிட் லாஸ் பண்ண சொல்லலாம். ஒபிசிட்டி பேஷண்ட்டை லார்ஜ் மீல்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லலாம், படுக்கிறதுக்கு முன்னாடி அதிகமாக சாப்பிட வேணான்னு சொல்லலாம். மசாலா கண்டென்ட் எல்லாம் கம்மியாக சாப்பிடுங்க, கொஞ்சம் மாட்ரேட்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம் எரிச்சல் இருக்கவங்களுக்கு. அப்புறமா கேஸ்ட்ரோ பாரசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மெட்டோக்ளோப்ரமைடு ப்ரெஸ்கிரைப் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு இன்ட்ராகிராஸ்டிக் ப்ரெஷர்ன்ற காசு குறையலாம். அது மட்டும் இல்லாமல் ஆசிட் ப்ரொடக்ஷன் ஒரு வேளை அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அதை வந்து நாம் குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ட்ரக்ஸ் இருக்குது, குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் புரோட்டான் பம்பை இன்ஹிபிட் பண்ணுறது. அதை நாம் இந்த இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈசோஃபேகியல் ஸ்ப்ளிண்டருடைய டோன், அந்த டோனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா அதுதான் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், கெஃபைன் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண சொல்கிறது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹெர்னியான்ற ப்ராப்ளம் வந்ததுனால ஒருத்தருக்கு ஜிஆர்டி வருதுன்னா ஹெர்னியாவை நாம் சப்போர்ட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், அதாவது சர்ஜிக்கலாக கரெக்ஷன் பண்ணலாம் எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் சர்ஜிக்கலாக பண்ணலாம். அப்புறமா ஸ்ட்ரிக்சர்ஸ்ன்றது தான் இந்த ஆஸ்பிரேஷனுடைய ஒரு இன்னொரு பேர். அந்த டிசீஸும் ஏதாச்சும் சர்ஜிக்கல் கரெக்ஷன் மூலமாக கரெக்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு ட்ரீட் த காஸ், அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவ்வளோதான். இப்படி பண்ணதுக்கப்புறம் அவங்கள நாம் சர்வேலன்ஸில் வச்சு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நார்மலாக விட்டுடலாம். அதாவது ஒரு 8 வாரத்துக்குலேருந்து 10 வாரம் வரைக்கும் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா. ஒருவேளை ஏதாச்சும் கேன்சரோ ஏதாச்சும் செல்ஸ் டெவலப் ஆச்சுனாலோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம், அவ்வளோதான். அது என்னென்னா எண்டோஸ்கோபிக் ரெசக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈசோஃபேகியல் இருக்கக்கூடிய ஏரியாவை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கிறது, அவ்வளோதான். இன் கேஸ் ஆஃப் கேன்சர் இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட். தஸ் இதுதான் ஜிஇஆர்டியோட ஃபுல் நோட்ஸ். இந்த நோட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸாமில் எழுதுனீங்க அப்படின்னாலே போதும், செமையாக மார்க் எடுக்கலாம். எஸ்,
GERD அப்படின்றது ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர். அது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டானிசிட்டி, ஹெர்னியா, இன்க்ரீஸ்ட் HCl செக்ரீஷன், இன்க்ரீஸ்ட் இன்ட்ராகாஸ்ட்ரிக் ப்ரெஷர் இதனால் வரலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அலாரம் சிம்டம்னு இருக்குது. டிஸ்பேஜியா, வாமிட்டிங், அனீமியா, வெயிட் லாஸு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு டயக்னோசிஸ் நிறைய இருக்குது. அது என்னன்னா ECGயில் ட்ரோபோனின் செக் பண்ணுறது, அப்புறம் PPI ட்ரையல் பார்க்குறது, பயாப்சி, எண்டோஸ்கோப்பி, pH ஆஃப் ஈசோஃபேகஸை செக் பண்ணுறது. ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீட் த காஸ், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார் அந்த மாதிரி, சர்ஜிக்கல் அந்த மாதிரி, அவ்வளோதான். தஸ் இதுதான் GERD. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மூலிமா நீங்கள் பல விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறங்க. உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் லேர்ன் த மெடிசன் இன் அவர் தமிழ்.